நம்ம மேனுஃபேக்சரர் ஆஃப் எல்இடி டிவி, அதனால தான் மாசம் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ்லையும் டிஸ்கவுண்ட்ஸோடையும் அஃபோர்டபுள் ரேட்லையும் கொடுக்குறோம். இங்கே இருக்க ஒவ்வொரு டிவியும் நம்மளோட இடத்துல தமிழ்நாட்டிலே ரெடியான டிவி சார். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி குலுக்கல் போடுவோம். ஸோ குலுக்கல்ல ஃபர்ஸ்ட் பேர் எடுக்கிறோம்ல அவங்களுக்கு 43 இன்ச்சஸ். ஓ 43. செகண்ட் பிரைஸுக்கு 32 இன்ச்சஸ். சரிங்க. தேர்ட் பிரைஸ்க்கு 24 இன்ச்சஸ். இந்த டிவிக்கான விலை பார்த்தீங்கன்னா வெறும் 4950 ரூபாய். வாரண்டியே பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டியாக வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி, அப்புறம் 6 months ரீப்ளேஸ்மெண்ட், 2.5 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ஃபைனலா மொத்தம் 3 வருஷத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வச்சிருக்கோம். முதல் 1 வருஷத்துக்கு நீங்க எங்களோட பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், திருவெற்றியூர், செங்கல்பட்டு, ஆலந்தூர், திருத்தணி, விழுப்புரம், கோயம்புத்தூர் இத்தனை இடத்துலயும் எங்களுக்கு இருக்கு. நீங்க எந்த பிரான்ச் உங்களுக்கு பக்கத்துல இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு கொண்டு வந்து டிவியை கொடுத்துட்டு புது டிவியை எடுத்துக்கலாங்க. அதுக்கான ரேட் பாத்தீங்கன்னா 11,300 ரூபாய். இதுல இருந்து இந்த ஆடி மாசத்துக்கு 7% டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம். டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 10,509 ரூபாய். எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ரூம்ல மார்னிங் ஒரு வெளிச்சம் இருக்கும், நைட் ஒரு வெளிச்சம் இருக்கும், பகலுக்கும் ராத்திரிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த வெளிச்சத்துக்கு ஏத்த மாதிரி இங்க பிக்சரை வந்து மாத்தி கொடுக்கறது தான் இந்த எல்ஜியோட பேனலோட அம்சம். நீங்க கடைக்கு போய் ஒரு டிவி வாங்க போறீங்கனாலே 4 கடை நீங்க ஏறி இறங்குங்க சார். ஏறி இறங்குனாதான் உங்களுக்கு தெரியும். நல்லா தெளிவா கத்துக்கோங்க. ஃபுல் ஹெச்டினா 1080 பிக்சல்ல பிளே ஆகும், 4K அப்படின்னா 2160 பிக்சல்ல பிளே ஆகும். பென் டிரைவ்ல நீங்க 2160 பிக்சல் உள்ள படத்தை கொண்டு வந்து போட்டீங்கன்னா அந்த டிவில எடுக்கணும். அதுதான் 4K. சும்மா வீடியோ நான் யூடியூப்ல 4K வீடியோ பிளே பண்றேன், 8K வீடியோ பிளே பண்றேன்னா கிடையாது. 32க்கு 5%, 40-43க்கு 7%, 50க்கு மேல 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம். டிஸ்கவுண்டும் ஏறிட்டு வருது. டிஸ்கவுண்டும் ஏறுது. 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கிறேன். டிஸ்கவுண்ட் போக 22,050 ரூபாய். 65 இன்ச்சஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 3,499 ரூபாய் தான் வாங்குறோம். துசாஷால உள்ள பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்க எந்த பிரான்ச்சுக்கு கால் பண்ணி கேட்டாலும் நம்ம கொடுக்குற டிஸ்கவுண்ட், நம்ம இப்போ 3 டிவி ஃப்ரீன்னு சொல்லியிருக்கோம். 43, 32, 24. ஸோ அதுக்கான லக்கி டிரா ஆகட்டும், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகட்டும், நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னா எந்த பிரான்ச்சுக்கு வேணா போய்க்கலாம். ஏன் அப்படின்னா எல்லாமே நம்மளோட சொந்த பிரான்ச், பிரான்ச்சைசி கிடையாது. கண்டிப்பா. இந்த ஒரு ஸ்லீப் வச்சு இந்த 3 டிவி ஃப்ரீயாவே வாங்கிட்டு போலாம்னு சொல்றாங்க. மேடம் எப்படின்னு சொல்லிருங்க. கண்டிப்பா சார். ஸோ வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு ஷாலினி. நம்ம கம்பெனி பேரு சாய் துசாஷா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம பிராண்ட் நேம் துசாஷாங்க. ஸோ நம்ம மேனுஃபேக்சரர் ஆஃப் எல்இடி டிவி, அதனால தான் மாசம் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ்லையும் டிஸ்கவுண்ட்ஸோடையும் அஃபோர்டபுள் ரேட்லையும் கொடுக்குறோம். இங்கே இருக்க ஒவ்வொரு டிவியும் நம்மளோட இடத்துல தமிழ்நாட்டிலே ரெடியான டிவி சார். அண்ட் நம்ம 365 நாளும் ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஆடி மாசம் பிறந்துச்சு, அதிரடியாக வந்து 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு ஆஃபரு. அது இல்லாம நீங்க சொன்னீங்க ஆஃபர் பிரைஸ்ல தான் இருக்கும். அதுல இருந்து 10% வரைக்கும் ஆஃபர் கொடுத்திருக்கோம். அண்ட் இந்த 3 டிவியும் பாத்தீங்கன்னா 43, 32, 24 இந்த மாசம் டிவி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க இத வின் பண்ண முடியும். ஓகே, அது எப்படின்னு சொல்லிருங்க. எப்படின்னா சார், நீங்க இந்த ஆடி மாசம் இந்த ஜூலை மாசம் டிவி வாங்குற எல்லாருமே டிவி பர்ச்சேஸ் பண்ண பிறகு இப்படி ஒரு சிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல உங்க பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எழுதி நாங்க இங்க பக்கத்துலயே வந்து ஒரு லக்கி ட்ரா பாக்ஸ் வச்சிருப்போம். எல்லா பிரான்ச்சஸ்லயும், நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயும் வச்சிருப்பாங்க. அங்க நீங்க டிராப் பண்ணிடுவீங்க. அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி குலுக்கல் போடுவோம். ஸோ குலுக்கல்ல ஃபர்ஸ்ட் பேர் எடுக்கிறோம்ல அவங்களுக்கு 43 இன்ச்சஸ். ஓ 43. செகண்ட் பிரைஸுக்கு 32 இன்ச்சஸ். தேர்ட் பிரைஸ்க்கு 24 இன்ச்சஸ். ஸோ 3 டிவி ஃப்ரீயா கொடுக்க போறேன் சார். நம்மகிட்ட எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லுங்க சார். நமக்கு பிரான்ச்சஸ்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், திருவெற்றியூர், செங்கல்பட்டு, ஆலந்தூர், திருத்தணி, விழுப்புரம், கோயம்புத்தூர் இத்தனை இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குங்க சார். நீங்க எங்க டிவி வாங்குனீங்கனாலுமே இந்த மாதிரி சீட்ல நீங்க எழுதி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவி வின் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மேடம் இப்போ இத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு உங்ககிட்ட. இப்போ 3 பேருக்கு தான் டிவி ஆஃபர் பண்ணிருக்கீங்க. அது எப்படி மேடம் அத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு, எப்படி கொடுப்பீங்க? சார் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இத்தனை பிரான்ச்சில் நிறைய சேல் பண்ணுவீங்க, ஆனால் 3 பேருக்கு தான் டிவி கொடுக்குறீங்கன்றதை கேட்குறீங்க நீங்கள், கரெக்டுங்களா? ஸோ அது நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா, நீங்கள் கேட்குறது கரெக்டு. கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து நாங்களும் யோசனை பண்ணி வச்சுருக்கோம்.
முதல்ல இப்போ ஆகஸ்ட் மாசம் 3 பேர் குலுக்கி எடுத்துறோமா, மத்தவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்க பேர் விழகலையா, நான் இதே மாதிரி மாசம் மாசம் வந்து ஏதாவது ஒரு லக்கி ட்ரால நம்ம இப்போ இந்த மாசம் 3 டிவினா அடுத்த வாட்டி 5 பொருளா கூட போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். மாசம் மாசம் குலுக்கல் இருக்கு. ஸோ உங்க பேர் வந்து மொத்தம் 3 குலுக்கல்ல, இப்போ ஜூலை மாசம் எடுக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் குலுக்கல்ல, செப்டம்பர் மாசம் குலுக்கல்ல, அக்டோபர் மாசம் குலுக்கல்லையும் அவங்க பேர் இருக்கும். நவம்பர் மாசம் குலுக்கல்ல அவங்க பேரை வெளியில எடுத்துருவோம். அதுவும் எப்படி நீங்க எடுப்பீங்க, இவங்க ஜூலை மாசம் தான் வாங்கினாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா அதுக்கும் நாங்க வழி வச்சிருக்கோம். எப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஜூலை மாசம் வாங்குறவங்களுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன், ஆகஸ்ட் மாசம் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வேற கலர் கொடுப்பேன், அதுக்கு அடுத்த மாசம் வாங்குறவங்களுக்கு வேற கலர் கொடுப்பேன். ஆட்டோமேட்டிக்கா நவம்பர் மாசத்துல இந்த ப்ளூ கலர் சீட்டை மட்டும் தனியா எடுத்து போட்டுருவேன். சூப்பர் சூப்பர் மேடம். சோ அதனால நீங்க கவலையே பட வேணாம், ஒரு வாட்டி நம்ம கிட்ட டிவி வாங்குனீங்கன்னா 3 குலுக்கல்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சார். கண்டிப்பா இந்த ஆஃபர் யாரும் மிஸ் பண்ணிராதீங்க. மேடம் இப்போ என்னென்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன ரேட்ல இருந்து இருக்குன்னு பார்த்தறலாங்களா? தாராளமா பார்க்கலாம். பிரைஸோடவே சொல்லிரலாம். கண்டிப்பா சார். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். மேடம் ஃபர்ஸ்ட் நாம என்ன மேடம் பார்க்க போறோம்? சோ ஃபர்ஸ்ட் நம்ம 24 inches பார்க்க போறோம் சார். நம்ம கிட்ட 24 தான் ஸ்டார்டிங் மாடல். இது full HD 1080 பிக்சல்ல ப்ளே ஆகும். ஐபிஎஸ் பேனல்லாம் எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு நிழல் மாதிரி தெரியாது. அதாவது கிச்சன்ல கூட நின்னு நீங்க பாக்குறீங்க சைடா டிவினா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் இமேஜ் தெரியாது. அதுதான் ஐபிஎஸ் பேனல். இதுல சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென் டிரைவ் இப்படி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவிக்கான விலை பாத்தீங்கன்னா வெறும் 4950 ரூபாய். ஸோ ஆமாங்க சார், 4950 ரூபான்றது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோங்க சார். நான் சர்வீஸ் வாரண்டினா என்னன்றது உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். மற்ற கடை மாதிரி நான் வாரண்டி கொடுக்குறேன், ஃபுல் வாரண்டி கொடுக்குறேன் அப்படிலாம் கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், 4950 ரூபாய் 3 years சர்வீஸ் வாரண்டி. 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டினா டிவில 3 வருஷத்துக்கும் எந்த பிரச்சனைனாலும் நாங்க சரி பண்ணி தருவோம். ஆனா காம்பனன்ட்ஸ் ஏதாவது மாத்தணும், இஃப் இன் கேஸ் இதுக்குள்ள போர்டு வந்து மாத்தணும் அப்படின்னா அந்த காம்பனன்ட் ஸ்பேருக்கான காசை நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டி. ஸோ இது என்னடா நீங்க பெரிய மேனுஃபேக்சரர், இப்பதான் வந்து இன்ட்ரோல சொன்னீங்க மேனுஃபேக்சரர் உங்க இடத்துல எல்லா டிவி எல்லாம் ரெடி பண்றோம்னு சொன்னீங்க, சர்வீஸ் வாரண்டி தான் கொடுக்குறீங்களான்னு கேட்காதீங்க. எங்க கிட்ட ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் இருக்கு. அதுவும் வாரண்டியே பாத்தீங்கன்னா 4 வெரைட்டியா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 years சர்வீஸ் வாரண்டி, அப்புறம் 6 months ரீப்ளேஸ்மெண்ட், 2.5 years சர்வீஸ் வாரண்டி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1 year ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட், 2 years சர்வீஸ் வாரண்டி. ஃபைனலா மொத்தம் 3 வருஷத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வச்சிருக்கோம். ரேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயுமே இந்த மாதிரி ரேட்ஸ் வந்து கொடுத்துருப்போம் வாரண்டி வைஸ். அண்ட் இப்போ இந்த டைம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா என்ன டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு அதுக்கான ரேட்ஸும் நம்ம போட்டிருப்போம். அண்ட் நான் உங்களுக்கு இன்னைக்கு 3 years சர்வீஸ் வாரண்டி கொடுத்தேனுங்களா, 1 year ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. யாருமே கொடுக்காது, ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் நீங்க கட்ட வேணாம். இந்த சர்வீஸ் வாரண்டி நான் சொல்றதோட ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 24க்கு 299, 32க்கு 499, 40க்கு 799, 43க்கு 1299, 50க்கு 1999, 55க்கு 2499, 65க்கு 3499. இதெல்லாம் என்னங்க மேடம்? இதெல்லாம் இப்போ நான் 24 இன்ச்சுக்கு நான் என்ன ரேட் சொன்னேன், 4950 ரூபாவா, அது கூட வெறும் 299 ரூபாய் கொடுங்க. சரி, முதல் ஒரு வருஷம் ஃபுல் டிவிக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஏதாவது காம்பனன்ட்ஸ் போயிருச்சுனாலும் காசு தர தேவையில்லை, நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவீங்க. நான் எப்படி சொல்றேன்னா ஃபுல் டிவிக்கும் ரீப்ளேஸ்மெண்ட். நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் பேக் லைட்டுக்கு வாரண்டி, போர்டுக்கு வாரண்டின்னு சொல்லல, இல்ல காம்பனன்ட்ஸ் வந்து நான் மாத்தி தரேன்னு சொல்லல. மொத்த டிவியுமே புதுசா மாத்தி தரேன். இத கொடுத்துட்டு அதை எடுத்துக்கலாம் புதுசா. ஆமா, அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி. சோ நீங்க 4950 கூட 299 கொடுத்தீங்கன்னா போதும். முதல் ஒரு வருஷத்துக்கு நீங்க எங்களோட பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், திருவெற்றியூர், செங்கல்பட்டு, ஆலந்தூர், திருத்தணி, விழுப்புரம், கோயம்புத்தூர் இத்தனை இடத்துலயும் எங்களுக்கு இருக்கு. நீங்க எந்த பிரான்ச் உங்களுக்கு பக்கத்துல இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு கொண்டு வந்து டிவியை கொடுத்துட்டு புது டிவியை எடுத்துக்கலாங்க. சூப்பர் மேடம். நான் அதுவும் உங்களுக்கு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க சார். என்னென்ன பிரச்சனைக்கு நான் டிவியை மாத்தி தருவேன்னு நான் சொல்லிடுறேன். டிவில லைன் விழுகட்டும், பிளாக் டிஸ்பிளே ஆகட்டும், ஒரு சைடு தெரிஞ்சு ஒரு சைடு தெரியாம இருக்கட்டும், பேக் லைட்டு, போர்டு, ஸ்பீக்கரு,
ஏன் சின்ன இந்த சென்சார் போச்சுன்னா கூட நான் டிவி ரிப்பேர் பண்ணி தரல, டிவி கொண்டு வந்து கொடுத்துட்டு புது டிவியா எடுத்துட்டு போயிடுங்க. சோ இது முதல் ஒரு வருஷத்துக்கு. இதுல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்டுப்பேன், டிவி உடையாம மட்டும் இருக்கணும். பிசிக்கல் டேமேஜ் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து பெருசா அமௌண்ட் எல்லாம் வைக்கல, உங்களுக்கு நான் ஓப்பனான சொல்லிடுறேன் நான் என்ன அமௌண்ட் நான் வந்து எக்ஸ்ட்ராவா வைக்கிறேன்ட்டு. ஸோ இதுல நான் பிசிக்கல் டேமேஜை என்னால் கவர் பண்ண முடியாது, அதனால அது மட்டும் கிடையாது. ஸோ அடுத்த 32ல பார்த்தீங்கன்னா 4 மாடல் வச்சிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 24 மாதிரியே நார்மல் டிவி, சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென்ட்ரைவ், இப்படி எல்லா ஆப்ஷனும் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 6700 ரூபாய். இது 3 years சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னா வெறும் 499 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டி, 32 இன்ச்சஸ்க்கு எல்லாமே. அடுத்த 3 மாடல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு. ஸோ டிவின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவா எல்லாம் பிராண்டோட தான் ஒப்பிடுவாங்க. ஸோ நம்ம பிராண்டை எந்த பிராண்ட், நம்மளோட துசாஷாவை எந்த பிராண்டோட ஒப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா டிவிஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சோனி, சாம்சங், எல்ஜி ஒரு சைடும், மற்ற பிராண்ட்ஸ் எம்ஐ, டிசிஎல், இந்த மாதிரி உங்களுக்கு ரியல் ஒன், இந்த மாதிரி இருக்க மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே இன்னொரு பக்கமும் இருக்கும். ஸோ டாப் 3 சோனி, சாம்சங், எல்ஜிக்கு நம்மளோட ஆண்ட்ராய்டு டிவி எல்லாம் 70 இல்ல 80% மேட்ச் ஆயிடும். சரிங்களா? இந்த சைடுல மற்ற அதர் பிராண்ட்ஸ் இருக்குல்ல, எம்ஐ, டிசிஎல், ரியல் ஒன்னுக்குலாம் 100% மேட்ச் ஆகும் சார் நம்மளோட ஆண்ட்ராய்டு டிவிஸ். அண்ட் நம்ம மேனுஃபேக்சர்ன்றதுனால வால்யூம்ல செமையா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து 30 வாட் ஸ்பீக்கர், வால்யூம் செம சூப்பரா இருக்கும். அண்ட் நம்மளோடது பார்த்தீங்கன்னா 3 மாடல் சொல்லியிருந்தேன் ஆண்ட்ராய்டில். ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி, வாய்ஸ் ரிமோட், இந்த 3 மாடல் இருக்கு. எல்லாமே வந்து ஃபுல் HD 1080 பிக்சல்ல ப்ளே ஆயிடும் உங்களுக்கு. அண்ட் இந்த ஃப்ரேம்லெஸ் டிவி நம்மளோட ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரே ரேட் தாங்க. அது எப்படி மேடம் ஃப்ரேமுக்கும் ஃப்ரேம்லெஸ்க்கும் ஒரே ரேட்னு சொல்றீங்க? அது எப்படி மேடம்? ஆமாங்க சார், 32 ஃப்ரேம்லெஸ் எல்லா கடையில நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய கடை நீங்க வீடியோ எடுத்திருப்பீங்க, டிஃபரன்ஸ் காமிப்பாங்க. நம்ம மேனுஃபேக்சரர்ன்றதுனால 32 இன்ச்சஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃப்ரேம்க்கும் ஃப்ரேம்லெஸ்க்கும் வேற ரேட் கிடையாது, ஒரே ரேட் 7850 ரூபாய். இதுல இருந்து இந்த ஆடி மாசத்துக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன். டிஸ்கவுண்டும் கொடுக்கறீங்க? டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன். 5% டிஸ்கவுண்ட் போக 7458 ரூபாங்க சார். இது 3 years சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 499 ரூபாய் கொடுத்தா போதும். 1 இயருக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கேட்டு வாங்குங்க. ஓகே மேடம். நார்மல் டிவி, இப்போ WebOS, ஆண்ட்ராய்டு எல்லாம் இருக்குல்ல மேடம், இந்த மூணுக்குமே அந்த 499 ரூபாய் கொடுத்தா அந்த 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி? ஆமாங்க சார், மூணுத்துக்குமே பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ்க்கு நான் ரேட் சொல்லிட்டேன், வாய்ஸ் ரிமோட்டுக்கு வேற ரேட் வரும். சோ எந்த ரேட்னாலும் அது கூட இந்த 499 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு 1 இயருக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, 32 இன்ச்சஸ்க்கு. சரிங்களா? சோ அடுத்து 40 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 4 மாடல் வச்சிருக்கோம் சார். ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்ல வாய்ஸ் ரிமோட், ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃப்ரேம்லெஸ்ல வாய்ஸ் ரிமோட். சோ இதுவும் ஆண்ட்ராய்டு டிவி, ஃபுல் HD 1080 பிக்சல். சோ இங்க ஃப்ரேம்லெஸ் டிவி வச்சிருக்கோம். ஃப்ரேம்லெஸ் அப்படினா பாத்தீங்கன்னா H to H பேனல் வரும், உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்கும், சினிமாட்டிக் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படினா ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்குற மாதிரி ஃப்ரேம்லெஸ் டிவில உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். சோ இந்த 40 inches ஆண்ட்ராய்டு டிவில ஃபர்ஸ்ட் மாடல் ஃப்ரேம் டிவி, அதுக்கான ரேட் பாத்தீங்கன்னா 11300 ரூபாய். இதுல இருந்து இந்த ஆடி மாசத்துக்கு 7% டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம். டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 10509 ரூபாய். இது 3 years சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 40 இன்ச்சஸ்க்கு பெருசா இல்லங்க, 799 தான் சார். 799 இருந்தா ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு வருஷத்துக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை வேணாலும் டிவியை நீங்க மாத்திக்கலாம். ஒரு வாட்டி தான் மாத்தி தருவேன், 2 வாட்டி தான் மாத்தி தருவேன் எல்லாம் கிடையாது. ஆமா, எத்தனை வாட்டி வேணாலும் டிவில என்ன பிரச்சனைனாலும் டிவி கொடுத்துட்டு புது டிவியை நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? So and அடுத்து 43 போயிடலாம் சார். சரி மேடம். So next 43 inches. 43 inchesல 3 மாடல் இருக்குங்க. மூணுமே டிஃபரெண்ட் மாடல்ஸ். உங்களுக்கு கிளாரிட்டி, குவாலிட்டி, உள்ள இருக்க இன்டர்ஃபேஸ் எல்லாமே டோட்டலா டிஃபரன்ஸா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா 43ல வந்து ஆண்ட்ராய்டு டிவி. நான் முன்ன சொன்ன மாதிரி சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 80%, மற்ற அதர் பிராண்ட்ஸ் எம்ஐ, டிசிஎல், ரியல் ஒன்க்கு 100% வந்துடும். சரி மேடம். இப்போ நம்ம 80% கொடுத்துட்டோம், 100% சோனி, சாம்சங், எல்ஜிக்கு மேட்ச் ஆகிற டிவியும் நம்ம கொடுக்கணும்ல. ஸோ 43ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மாடல் ஆண்ட்ராய்டு சொன்னேன், செகண்ட் மாடல் கூகுள்.
ஸோ கூகுள் டிவி 43ல எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சோனிக்கும் சாம்சங்கும் 100% மேட்ச் ஆகும். கிளாரிட்டி, குவாலிட்டி, இன்டர்ஃபேஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே இருக்கும். அண்ட் ஃபைனல் மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஜியோட வெப்ஓஎஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட துசாஷா பிராண்ட்லேயே கொடுத்துட்றோம். சரி மேடம். ஸோ எல்ஜி சாஃப்ட்வேர்னும் போது அப்படியே டாப் டு பாட்டம் எல்ஜியில் இருக்க எல்லா காம்பனன்ட்ஸும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ரிமோட்ல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜின்னு பிரிண்ட் பண்ணியே வந்திருக்கும். ஓ சூப்பர் மேடம். சரிங்களா. அண்ட் உங்களுக்கு இது மேஜிக் ரிமோட்டு. இதில் என்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸு சூப்பராக இருக்கும், ஸ்லோவாக இருக்காது. நீங்கள் லாகின் பண்ணும் போதே எல்ஜியோட லாகின்ல தான் லாகின் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு அதனால லேகே இருக்காது, எல்லாமே வந்து எல்ஜி கிளவுட்ல சேவ் ஆயிடும். இது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ரூம்ல மார்னிங் ஒரு வெளிச்சம் இருக்கும், நைட் ஒரு வெளிச்சம் இருக்கும், பகலுக்கும் ராத்திரிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த வெளிச்சத்துக்கு ஏத்த மாதிரி இங்க பிக்சரை வந்து மாத்தி கொடுக்கறது தான் இந்த எல்ஜியோட பேனலோட அம்சம். ஸோ அது எல்லாமே இங்க இருக்கு. ஏபிஎஸ் சிஸ்டம் இதுல இருக்கு, அதனால கிளாரிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். ஸோ எல்ஜிக்கு ஈக்குவலாக உங்களுக்கு இந்த நம்மளோட வெப்ஓஎஸ் அப்படியே 100% மேட்ச் ஆகிடும் சார். 43ல ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட்டு 14,250 ரூபாய். இதுலேருந்து 7% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இந்த ஆடி மாதத்துக்கு. டிஸ்கவுண்ட் போக 13,258 ரூபாங்க சார். அவ்வளோதான் வருது. இது 3 years சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு நம்ம 43க்கு வெறும் 1,299 ரூபாய் தான் வாங்குறோம். 1,299 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முதல் ஒரு வருஷத்துக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி. ஸோ நீங்க கடைக்கு போய் ஒரு டிவி வாங்க போறீங்கனாலே 4 கடை நீங்க ஏறி இறங்குங்க சார். ஏறி இறங்குனாதான் உங்களுக்கு தெரியும். 10 கடை போறீங்களா, உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தராங்களா. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா என்ன, நீங்க பேக்லைட் போர்டு மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் வாரண்டி தருவாங்களா, இல்ல ஃபுல் டிவிக்கு வாரண்டி தருவீங்களா, இல்ல காம்பனன்ட்ஸ் வந்து மாத்தி தருவீங்க, காம்பனன்ட்ஸ்க்கு எங்க கிட்ட காசு கேட்பீங்களா, இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. இது மட்டும் இல்லாம ரீப்ளேஸ்மெண்ட்னா டிவியை பீஸ் டு பீஸ் மாத்தி தருவீங்களா. உங்ககிட்ட ஒரு 4 பிரான்ச் இருக்கா, 4 பிரான்ச்சுக்கும் நீங்க தான் ஓனரா. ஏன்னா எங்க கிட்ட இருக்க எல்லா பிரான்ச்சுக்கும் நாங்க தாங்க ஓனரு. ஸோ 4 பிரான்ச்சுக்கும் நீங்க தான் ஓனரா. இது ஏன் கேட்க சொல்றேன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு ஓனர் இருப்பாங்க. ஒரு கடை மூடிட்டா கூட உங்களுக்கு சர்வீஸ் போய் நீங்க அங்க போய் பார்க்க முடியாது. என்ன சொல்லுவாங்க, நீங்க எந்த கடையில போய் எடுத்தீங்களோ அந்த கடையில போய் சர்வீஸ்க்கு கொடுங்கன்னு வாங்க. ஸோ இங்க அந்த ப்ராப்ளம் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. எத்தனை பிரான்ச் ஓபன் பண்ணாலும் துசாஷாவோட பிரான்ச்க்கு எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் ஓனர். ஸோ கஸ்டமர் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு என்ன பண்ணணுமோ உங்களுக்கு எப்படி உங்களை கைட் பண்ணுமோ கைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கேள்வி எல்லாமே டிவி வாங்க போறீங்கன்னா எந்த கடைக்கு போனாலும் கேளுங்க, கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த கடையில் வாங்குறதுன்னு முடிவு பண்ணுங்க. சரிங்களா சார். ஸோ அடுத்தது அப்படியே 50 இன்ச்சஸ் பார்த்துடலாம் வாங்க. 50 இன்ச்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 மாடல் வச்சிருக்கோம். ஆண்ட்ராய்டு வச்சிருக்கோம், கூகுள் வச்சிருக்கோம், வெப்ஓஎஸ் வச்சிருக்கோம். ஸோ 43 வெப்ஓஎஸ்லேருந்தே நம்ம கிட்ட 4K சார். 4K அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி கிடையாது, 2160 பிக்சல்ல பிளே ஆகும். நல்லா தெளிவாக எடுத்துக்கோங்க. ஃபுல் ஹெச்டினா 1080 பிக்சல்ல பிளே ஆகும், 4K அப்படின்னா 2160 பிக்சல்ல பிளே ஆகும். பென் டிரைவ்ல நீங்க 2160 பிக்சல் உள்ள படத்தை கொண்டு வந்து போட்டீங்கன்னா அந்த டிவியில எடுக்கணும், அதுதான் 4K. சும்மா வீடியோ நான் யூடியூப்ல 4K வீடியோ பிளே பண்றேன், 8K வீடியோ பிளே பண்றேன்னா கிடையாது. பென்ட்ரைவ்ல போட்டா கூட அந்த டிவில எடுக்கணும். நம்ம கிட்ட 43 வெப்ஓஎஸ்ல இருந்து 4K இருக்குங்க. ஸோ 50லயும் எல்லா டிவியும் உங்களுக்கு 4K தான். ஸோ அண்ட் இதுலயும் 3 மாடல் இருக்குன்னு சொன்னா 50 இன்ச்சஸ்ல ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா 24,500 ரூபாய். 50 இன்ச்சுக்குலாம் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சார். நம்ம 32க்கு 5%, 40-43க்கு 7%, 50க்கு மேல 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். டிஸ்கவுண்டும் ஏறுது. 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். டிஸ்கவுண்ட் போக 22,050 ரூபாய். இது 3 years சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 50 இன்ச்சுக்கு வெறும் 1,999 ரூபாய் மட்டும் தான் வாங்குறோம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட், அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டியும் கொடுத்துறோம் சார். ஓகே. சோ அடுத்து அப்படியே 55 பார்த்துடலாம். சரிங்க. ஸோ அடுத்தது 55 இன்ச். 55 இன்ச்ல பார்த்தீங்கன்னா 3 மாடல் வச்சிருக்கோம். ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு, கூகுள் டிவி இருக்கு, வெப்ஓஎஸ் டிவி இருக்கு. கிளாரிட்டி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இங்க வெப்ஓஎஸ் டிவி இருக்கு. நீங்க பாருங்களேன், நான் எல்ஜிக்கு ஈக்குவலண்ட் அப்படியே 100% மேட்ச் ஆகும்னா சும்மா சொல்லுங்க. கிளாரிட்டி ஆகட்டும், குவாலிட்டி, ஷார்ப்னஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். 55 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட்டு 29,250 ரூபாய்.
இதுல இருந்து 10% டிஸ்கவுண்ட் போக 26,325 ரூபாங்க சார். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு நீங்க 55 இன்ச்சஸ்க்கு வெறும் 2,499 ரூபாய் கொடுத்தா போதும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் அடுத்த 2 வருஷம் சர்வீஸ் வாரண்டியும் கொடுத்துரும். இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ் திருப்பியும் நான் சொல்லிக்கிறேன். அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், திருவெற்றியூர், செங்கல்பட்டு, இது இல்லாம உங்களுக்கு திருத்தணி, விழுப்புரம், கோயம்புத்தூர், இத்தனை இடத்துலயும் நம்மளோட பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கு. நீங்க எந்த பிரான்ச்சஸ்ல வேணாலும் போனாலும் 65 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். 65 இன்ச்சஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 3,499 ரூபாய் தான் வாங்குறோம். இதுக்கு மேலே 75ல டச் டிவி, 86 இன்ச்சு அதுலேயும் டச் டிவி இருக்கு, 110 இன்ச் டச் டிவி வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த சைஸ் எல்லாம் வந்து நீங்க ப்ரீ புக்கிங் த்ரூவா வந்து ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாங்க சார். சரிங்க மேடம். நம்ம இங்க சென்னையில கொடுக்குற ரேட்டு தான் நம்ம எங்க பிரான்ச்சஸ்ல எடுத்தோம்னா எந்த பிரான்ச்சுக்கு போனீங்கனாலும் இதுதான் நான் சொல்றேன். துசாஷால உள்ள பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க எந்த பிரான்ச்சுக்கு கால் பண்ணி கேட்டாலும் நம்ம கொடுக்குற டிஸ்கவுண்ட், நம்ம இப்போ 3 டிவி ஃப்ரீன்னு சொல்லியிருக்கோம். 43, 32, 24. ஸோ அதுக்கான லக்கி ட்ரா ஆகட்டும், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகட்டும், நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னா எந்த பிரான்ச்சுக்கு வேணா போய்க்கலாம். ஏன் அப்படின்னா எல்லாமே நம்மளோட சொந்த பிரான்ச், பிரான்ச்சைசி கிடையாது. கண்டிப்பா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷனே வச்சுருக்காங்க. அதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக கூட வரும். இன்னொன்று குவாலிட்டி இருக்குது, அதனால தான் இவங்க ரெண்டு விதமாக கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி குவாலிட்டியாக தான் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மேடம், இப்போ ஆர்டர் பண்ணுறது, டீலர்ஷிப்லாம் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிடுங்க. தாராளமாக சார். ஆர்டர் பண்ணுறது நீங்கள் நம்மக்கிட்ட இத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, 9 பிரான்ச்சஸ் இருக்குது. பிரான்ச்சஸ் பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக பிரான்ச்சுக்கு போய் விசிட் பண்ணி வாங்குங்க. நான் வெளியூரில் இருக்கேன், என்னால் வாங்க முடியலன்றவங்களுக்கு ஜஸ்ட்டு நம்மளோட எல்லா பிரான்ச்சஸோட நம்பரும் தரேன். ஜஸ்ட் ஒரு கால் மட்டும் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவி வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட் த்ரூவாக அனுப்புவோம். நான் எப்படி உங்ககிட்ட டிவிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு டிவி உடையாம மட்டும் கொடுக்கணும்னு சொல்கிறேனோ, அதே மாதிரி நானும் உங்கள் கையில் டிவி உடையாம சேர்க்கணுன்றதுல கவனமாக இருப்போம். அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, டிவிக்கு முன்னாடி, டிவி பாக்ஸில் டிவிக்கு முன்னாடி, ஸ்கிரீனுக்கு முன்னாடி பிளைவுட் வச்சு அனுப்புறோம் சார். அப்படிங்களா? ஆமா, ஏன்னா பேனல் டேமேஜ் ஆகாம இருக்கணும்ன்றதுனால பிளைவுட் வச்சு அனுப்புறோம். சோ இதை நீங்க என்ன பண்ணா, டிவி உங்க கைக்கு வந்த உடனே டிவி ஓபன் பண்றதுல இருந்து எடுத்து வெளியில வச்சு ஆன் பண்ற வரைக்கும் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க. இதுதான் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டுப்பேன் கொரியர்ல நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா. ஏன் அப்படின்னா, டிவி இஃப் இன் கேஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த வீடியோவை வச்சு ரீப்ளேஸ்மெண்ட்டை கவர் பண்ணிக்கலாம். சூப்பர் மேடம். சோ அதுக்கு மட்டும் அனுப்பிச்சுட்டு அந்த ப்ராடக்ட் அனுப்பிச்சுட்டாங்கன்னா நீங்க புது டிவி அனுப்பிச்சு விட்டுருவோம் நாங்க. சோ அதையும் நாங்க பண்ணி தரோம் சார். சோ இப்போ டீலர்ஷிப் எப்படின்னு சொல்லிருங்க. சோ டீலர்ஷிப் கண்டிப்பா இருக்குங்க. ரீட்டைல் மட்டும் கிடையாது, ஹோல்சேலும் இருக்கு. நீங்க பெருசா நம்ம கிட்ட மத்த இடத்துல போனீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க, நம்ம கிட்ட தேவையில்லை. 10 லட்சம் 15 லட்சத்துக்கு வியாபாரம் பண்ண சொல்லுவாங்க, அதுவும் தேவையில்லை. கடை இருக்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் விட பெரிய விஷயம் எங்க பிராண்ட் நேம் துசாஷா. இதுல வியாபாரமே பண்ண வேணாம். ஓ, அவங்க ஓன் பிராண்ட்ல பண்ணிக்கலாம். ஓன் பிராண்ட்லயே. அதுதான் நான் மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்க எங்க பிராண்ட தான் எடுத்து வியாபாரம் பண்ணணும்னுவாங்க. நான் வந்து கொஞ்சம் எப்பவுமே வித்தியாசமா சொல்லுவேன் சார். எங்களோட பிராண்ட்ல நீங்க வியாபாரம் பண்ண வேணாம். எங்களுக்கு வெறும் 6 டிவி 24 இன்ச்ல இருந்து 110 இன்ச் வரைக்கும் இருக்கு. வெறும் 6 டிவி நீங்க எடுங்க போதும். 6 டிவிக்கு நான் உங்களுக்கு ஸ்பெஷலா தனியா டீலர்ஷிப்க்குன்னு ரேட் தரேன். அண்ட் நீங்க உங்களோட லோகோ நான் கேட்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ டிவிக்கு மேல பிரிண்ட் போட்டு கொடுக்குறேன் சார். இதை வந்து எரேஸ் பண்ண முடியாது. லேசர் பிரிண்ட், ரிமோட்ல, பாக்ஸ்ல, எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயும் உங்க லோகோ போட்டு தரேன். இதுக்கும் பெருசா சார்ஜ் பண்ணல. எல்லாம் நினைச்சுப்பாங்க, ஐயோ பிராண்ட் பண்ணணும்னா அதிகமா சார்ஜ் வாங்குவாங்க. வெறும் 50 ரூபாய் ஒரு டிவிக்கு. சூப்பர் மேம். 50 ரூபாய் தான் வாங்குறேன்னா அதுக்கு மேல வாங்குறது கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சாய் துசாஷாக்கு வாங்க. கண்டிப்பா மேடம். நேர்ல வந்து பாக்குறாப்புல இருந்தா இப்ப நம்ம சென்னையில நம்ம பேசிட்டு இருக்கிற அட்ரஸ் மட்டும் சொல்லிடுறீங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர்ல வந்து ஐயப்பன் கோயில் பக்கத்துல 2nd அவென்யூல நம்மளோட ஷோரூம் இருக்குங்க சார். இப்ப சென்னையில எத்தனை பிரான்ச் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ சென்னையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், திருவெற்றியூர், அப்புறம் உங்களுக்கு ஆலந்தூர் வந்துடும், செங்கல்பட்டு,
செங்கல்பட்டும் இப்போ சென்னைக்குள்ள வந்துடுச்சு. ஸோ இத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு. இது இல்லாம வெளியில பாத்தீங்கன்னா திருத்தணி, விழுப்புரம், கோயம்புத்தூர்ல இருக்கு. சூப்பர் மேடம். பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே நம்ம டிவி போய் சேர்ந்துரும் உங்களுக்கு. கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு இங்கே தான் வந்து எடுக்கணும்னு கிடையாதுங்க. நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சாய் துஷா ஷாப் பிரான்ச்சஸ் இருக்குதுங்க. ஸோ அங்க போய் நீங்க ஈஸியா வந்து வாங்கிக்க முடியும். நீங்க ஆன்லைன்ல எங்க இருந்து வேணும் அப்படின்னு சொன்னாலும் இவங்க அனுப்பிவிடுவாங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணிக்கங்க. அது யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். பை சொல்லிடுங்க மேடம். பை.